மதுரை சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 3 டொமேட்டோ, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை பியூரே பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு கரண்டி ஆயில் போடணும். அதுக்கப்புறம் இந்த பியூரியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா கிளறிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆனியனோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்ல அதெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமே வச்சுக்கலாம். நல்லா அதை கொதிக்க விட்டோம்னா அதில் நம்ம அந்த 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதை ராவாகவே நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணணுன்ட்டு கிடையாது, ராவாகவே நம்ம அதில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம இங்கே ஒரு பெப்பரு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் இதுக்குள்ளே போடலாம். சோம்புத்தூள் இந்த 4 தூளையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 kg சிக்கனை நம்ம இதுக்குள்ளே போடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலையிலே இந்த சிக்கன் நல்லா நம்ம வணக்கணும். அந்த மசாலெலாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறுற மாதிரி நம்ம அதை நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 10 minutes இந்த மாதிரி நம்ம பண்ணணும். சிம்மில் வச்சு நம்ம பண்ணலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடும். அப்புறம் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் நல்லா அதில் பிடிச்சிட்டு கொஞ்சம் சால்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போடலாம். டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட்டை இதுக்குள்ளே போடுங்க. அந்த மசாலையே அது வேகுது. மூடி வச்சோம்னா அந்த தண்ணியிலையே அது கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes நல்லா வேகும். சால்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கிளறிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த விதமான இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம அரைக்க வேண்டாம். பவுடர் இருக்கிற பவுடரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி ஈஸியாக செய்யலாம். நல்லா சாட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், முந்திரி இது 3 நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஆயில் வந்து ஒரு கரண்டி நம்ம முதல்லயே போட்டனால அந்த இது வந்து அந்த சிக்கனோட வாட்டர் அதை அப்சர்வ் பண்ணி நல்லா வேகும். நம்ம தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இதுலேயே வந்து அந்த மசால் வந்து அந்த சிக்கனில் வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம நல்லா அதை திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா எல்லா சிக்கனுக்கும் அந்த சிக்கன் பீசஸ்க்கும் அந்த மசாலா வந்து போயிருக்கும். இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் அந்த கிரேவியை எடுத்துடலாம். அதில் இருக்க மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் கழித்து அந்த வாட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்கள, அதிலிருந்து கொஞ்சம் கிரேவி இருக்குல்ல, அந்த கிரேவியை செப்ரேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். அப்புறமா வந்து அதை நல்லா சுண்ட வேக வச்சோம்னா இப்படி ஆகும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பெப்பர் தூள் கூட போட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு மதுரை சுக்கா பெப்பர் ஃப்ரை சிக்கன்